ஹாய் வியூவர்ஸ், உலகத்துல இருக்கிற 10 இயற்கை அதிசயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது இயற்கை எந்த அளவுக்கு அழகானதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபயர் ஃபால்ஸ். கலிபோர்னியால இருக்கிற யாஸ்மிட் நேஷனல் பார்க்ல தான் இந்த ஃபயர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். நிறைய இடங்கள்ல வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டே இருக்கும். இந்த பார்க்ல இருக்கிற ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த யாஸ்மிட் ஆஸ்டேல் ஃபால்ஸ். ஆனா இத எல்லாரும் ஃபயர் ஃபால்ஸ்னு தான் சொல்வாங்க. ஏன்னா இதுல இருந்து தண்ணி கொட்டுறத பார்க்க நெருப்பு கொட்டுற மாதிரியே இருக்கும். பிப்ரவரி மாசத்துல சூரியன் மறையும் போது சூரிய வெளிச்சம் இந்த மலை மேல பட்டுக்கிட்டே வரும். கரெக்டா இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல வந்து படும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸே நெருப்பு மாதிரி ஒளிர ஆரம்பிக்கும். இதனாலேயே பிப்ரவரி மாசத்துல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த பார்க்குக்கு வராங்க. இத நேர்ல பார்க்க செம்ம அழகா இருக்குமா. அடுத்தது ஸ்டிக்கி வாட்டர் ஃபால்ஸ். பொதுவா எல்லா வாட்டர் ஃபால்ஸும் ரொம்பவே வழவழப்பா இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் வாட்டர் ஃபால்ஸ்ல வழுக்கி விழுவாங்க. ஆனா தாய்லாந்துல இருக்கிற இந்த பூவாடாங் ஸ்டிக்கி வாட்டர் ஃபால்ஸ்ல மட்டும் எல்லாருமே வெறும் கால்களாலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல நடக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல உள்ள பாறைகள் எல்லாமே கால்சியம் கற்களா இருக்கிறதுனால இந்த பாறைகள்ல நம்ம கால் கிரிப்பா ஒட்டிக்குமே தவிர நம்ம வழுக்கி விழ மாட்டோம். இதனாலதான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போற எல்லாருமே வெறும் கால்களால இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல ஏறி போறாங்க. அதுலயும் இது இயற்கையா உருவான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதுல வர தண்ணீரும் ரொம்பவும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இதனால இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வர தண்ணீரை நம்ம குடிக்க கூட செய்யலாமா. அடுத்தது ரோல்ஸ் கிளவுட்ஸ். மேகங்களே ஒரு அழகுதான். மேகங்கள்ல நிறைய வகையான மேகங்கள் இருக்குது. அதுல இந்த ரோல்ஸ் மேகங்களை பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இதுங்க கீழ இருந்து மேல நோக்கி போற மாதிரி நகருங்க. பொதுவா இந்த வகை மேகங்கள் ரொம்பவும் ரேரா தான் உருவாகும். அதுலயும் ஒரு முறை உருவாச்சுன்னா மறுபடியும் அதே இடத்துல அடிக்கடி எல்லாம் உருவாகாது. ஆனா ஆஸ்திரேலியாவுல இருக்கிற பர்குட்டோன்ங்கிற இந்த இடத்துல மட்டும் ரோல் மேகங்கள் அடிக்கடி உருவாகுது. உலகத்திலேயே ரொம்பவும் நீளமான ரோல் மேகமும் இந்த இடத்துல தான் உருவாகி இருக்கு. இந்த மேகத்தை பாக்குறதுக்காகவே இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மேகத்தை பாக்குறதையே அதிர்ஷ்டமான விஷயம்னு நினைச்சு இந்த இடத்துல பல நாட்கள் தங்கி கூட இந்த மேகத்தை பார்த்துட்டு போறாங்க. அடுத்தது ஸ்னோ காரிடோர். உலகத்திலேயே ஜப்பான்ல இருக்கிற இந்த டாட்டியாமா ரோட்ல தான் 65 ஃபீட் உயரத்துக்கு ரெண்டு பக்கமும் பனி சுவர்கள் இருக்குது. மொத்தமா இது 500 மீட்டர் நீளமுள்ள ரோட். இந்த 500 மீட்டரும் இப்படி ரெண்டு பக்கமும் பனி சுவரா தான் இருக்கும். இதனாலேயே இந்த இடத்தை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இந்த இடத்தை ரூஃப் ஆஃப் ஜப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா கீழ இருந்து பாக்குறதுக்கு இந்த மலை ஜப்பானுக்கு ரூஃப் போட்ட மாதிரி வெள்ளை கலர்ல தெரியுமா. இவ்வளவு குளிரான இந்த மலையில இயற்கையா வர ஹாட் ஸ்பிரிங்கும் இருக்குது. பனியில என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததா ஜப்பான்ல இருக்கிற இன்னொரு இயற்கை அழகுதான் இந்த ஜிகோகு டானி. இங்க இயற்கையாவே ஹாட் ஸ்பிரிங் வருது. இதனாலேயே இங்க உள்ள குரங்குகள் இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பல மணி நேரத்துக்கு இந்த ஹாட் ஸ்பிரிங் குள்ள போய் உட்கார்ந்துக்குதுங்க. இந்த குரங்குகளையும் இந்த இடத்தையும் பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கிறதுனாலயே ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. அடுத்தது யூஎக் வான். சைனால இருக்கிற கோபி பாலைவனத்துக்கு நடுவுல தான் இந்த அழகான யூஎக் வான்ங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். 2000 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல மட்டும் இந்த லேக் வத்தாம இருக்குதா. இது இயற்கையா உருவான ஒரு லேக். பொதுவா பாலைவன பகுதியில உள்ள லேக்குகள் வெயில் காலங்கள்ல வத்தி போயிடும். ஆனா இந்த லேக்ல உள்ள தண்ணி மட்டும் இது வரைக்கும் முழுமையா வத்தி போனதே இல்லையா. இதனாலேயே இந்த இடம் சைனாவுடைய முக்கியமான ஒரு சுற்றுலா தலமா இருக்குது. இதே மாதிரி சைனால இருக்கிற கியாங்கிங்கிற இந்த மலைப்பகுதியும் ஒரு இயற்கை அதிசயம் தான். இங்க 250 மீட்டர் அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிங்கோல் இயற்கையா உருவாகி இருக்கு. இதனால இந்த மலையை பார்க்க யாரோ ராட்சச மனிதன் ஓட்டு போட்ட மாதிரியே இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த சிங்கோலுக்குள்ள சில அரிய வகை பூச்சிகளும் பல்லிகளும் கூட இருக்குதுங்க. நிறைய அரிய வகை செடிகளும் இங்க இயற்கையாவே வளருது. இதனாலேயே நிறைய ஆய்வாளர்கள் இந்த சிங்கோலை தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது சிகிரியா. ஸ்ரீலங்காவே ஒரு இயற்கை அழகுதான். அதுல இந்த சிகிரியா மலையை பார்க்க செம்ம அழகா இருக்கும். இந்த மலை மேல ஏறதுக்கு இந்த லயன் ஸ்டேர்கேஸ் வழியா தான் ஏறி போக முடியும். இங்க 1200 படிக்கட்டுகள் ஏறினாதான் இந்த மலைக்கு மேல போக முடியும். இந்த மலை மேல ஏறி டாப் வியூவை பார்க்க சூப்பரா இருக்குமா. ஸ்ரீலங்காவுக்கு போற எல்லாருமே இந்த மலைக்கு போறாங்க. இந்த மலைக்கு மிகப்பெரிய வரலாறும் இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே பிடுரங்கலாங்கிற இந்த மலையும் இருக்குது. இந்த மொத்த இடமுமே ஒரு இயற்கை ஓவியம்னு சொல்ற அளவுக்கு செம்ம அழகா இருக்குமா. அடுத்தது ஹோல் இன் தி வால். சவுத் ஆப்பிரிக்கால தான் இந்த ஹோல் இன் தி வால்ங்கிற அழகான இந்த பாறை இருக்குது. இதுக்கு நடுவுல ஏற்பட்டிருக்கிற இந்த ஹோல் இயற்கையா உருவானது. அதுலயும் இந்த ஹோல் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாகி இருக்கு. இதனாலேயே இந்த கடற்கரை சவுத் ஆப்பிரிக்கால ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்குது. இதுக்கு அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற இன்னொரு முக்கியமான சுற்றுலா தலம் தான் டெகுலோ ஃபால்ஸ். இதுதான் உலகத்துல இருக்கிற 2வது உயரமான வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துடைய கார்னர்ல போய் நின்று பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்குமா. இந்த வாட்டர் ஃபால்ஸ் உடைய உயரம் 979 மீட்டர். இதுல இருந்து தண்ணி கொட்டுற சத்தம் இந்த மலை முழுக்க எக்கோ சவுண்ட் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குமா. அடுத்தது புரோக்கன் பீச். இந்தோனேஷியால தான் இந்த அழகான புரோக்கன் பீச் இருக்குது. இதுவும் இயற்கையா உருவான இடம் தான். ஒவ்வொரு முறையும் அலை அடிக்கும் போது இந்த சிங்கோலுக்குள்ள கடல் நீர் வந்து போகும். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடம் இப்படி இயற்கையா உருவாகி இருக்கு.
இருக்கு. இந்த இடத்த காலையில பார்க்க ஒரு கலரா இருக்கும், ஈவினிங்ல சூரியன் மறையும் போது இப்படி ஆரஞ்சு கலருக்கு மாறிடும். இந்த கடல் நீரும் ரொம்பவே தெளிவா இருக்கும். இது இல்லாம இதுக்குள்ள லயன் ஸ்டோன் பாறை கற்களும் இருக்குது. இதனாலேயே இது இந்தோனேஷியாவோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்குது. அடுத்தது ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸ். யூரோப்ல இருக்கிற இந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்ட்ஸ்க்கு போனா எல்லா வகையான இயற்கை அழகையும் பார்த்து ரசிக்கலாம். அதாவது இங்க பழங்காலத்து மலைக்குமிழ்கள் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய லேக்ஸ் இருக்குது, தண்ணிக்கு நடுவுல சின்ன ஹைலாண்ட்ஸும் இருக்குது, பெரிய மலைப்பகுதிகள் இருக்குது, சில விலங்குகளும் இங்க வாழுது. குளிர்காலங்கள்ல இங்க பனியும் பெய்யும். இந்த மாதிரி இந்த ஒரே இடத்துல ஏகப்பட்ட இயற்கை அழகு இருக்குது. இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் பல நாட்களுக்கு ட்ரெக்கிங் போய் தங்கி இந்த இடத்தோட இயற்கை அழகை ரசிக்கிறாங்க. அதுலயும் நைட்ல இந்த இடத்தை பார்க்க வேற லெவல்ல இருக்குமா. நம்ம கடைசியா பார்க்க போறது டிபெட்டன் பிளாட்டியூ. இந்த இடம் சைனாவுல இருந்தாலும் இதோட பார்டர் நம்ம இந்தியா, நேபாள், பூட்டானையும் கனெக்ட் பண்ணுது. உலகத்திலேயே உயரமான இடத்துல இருக்கிற பெரிய சிட்டியும் இதுதான். இது கடல் மட்டத்துல இருந்து 4500 மீட்டர் உயரத்துல இருக்குது. இதனாலேயே இத ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்றாங்க. இந்த நிலப்பரப்பை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நேபாள் இருக்கிறதுனால இங்க வரவங்க நேபாளுடைய இந்த மலைப்பகுதியையும் சுத்தி பார்க்கறாங்க. நேபாள் மலைப்பகுதியில உலகத்திலேயே உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த டெலிகோ லேக் இருக்குது. இந்த லேக் கடல் மட்டத்துல இருந்து 4900 மீட்டர் உயரத்துல இருக்குது. இந்த மலையையும் இந்த லேக்கையும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இந்த தண்ணீர்ல இந்த மலைகள் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனாலேயே இந்த லேக்க பார்க்கிறதுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து இந்த இயற்கை அழகை ரசிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் இயற்கையான அழகை பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.